வணக்கம். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தில் தேர்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 பார்ட் போகிறதா சொல்லியிருக்கோம். அது ஏற்கனவே 2 பார்ட் போட்டாச்சு. அதாவது எழுத்து இலக்கணம்னா என்னென்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டறியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அதாவது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது என்ன உவமையால் விளக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உவமை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எது மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வேறு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்களேன், 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது ஒரு 4 ஆப்ஷன் வேறு கொடுத்துருப்பாங்க. 1000 காலத்திற்கு இருக்கும், நீண்ட காலத்திற்கு இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணத்தை குறிக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒழுக்கத்தை குறிக்கும் சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு உரியது தான் 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆக்சுவலாக அது கல்யாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான். ஸோ 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது. சரிங்களா? அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் சிந்தனையின்றி தானாக எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன், எவன் எதை சொன்னாலும் கேட்பாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த புக்கிலேருந்து வராது, அந்த புக்கிலேருந்து வரும், அப்படி அப்போ அந்த ஒரு புக்கை வாங்குவோம் சொல்லிட்டு எதைக்கு சொன்னாலுமே நம்புவாங்க. ஸோ அந்த தான் என்ன அப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளை போல. சமச்சீர் கல்வியிலேருந்து வந்துட்டு தான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே புதுசாக எந்த புக்கு வந்தாலுமே அதை வாங்குறதுக்கு ஒரு குரூப்பே இருக்கும் இல்லையா? ஸோ அதைத்தான் எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னு சொல்லுவாங்க. தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடத்தல். சரிங்களா? அடுத்து ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா என்ன அப்படின்னா பட்டறிவு இல்லாத படிப்பு. இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், அதான் என்னையும் சேர்த்தே தான் சொல்கிறேன் நான், அவங்களெல்லாம் சொல்லலாம். இப்போ இசி முடிச்சிருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒன்றுமே இல்லை, ட்ரிபிள் முடித்தவங்களுக்கு ஃபேனை ரிப்பேர் பண்ண தெரியுமானா தெரியாது. சரிங்களா? அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் முடித்தவனுக்கு அவன் ஓட்டிட்டு போகிற பைக்கு டக்குன்னு நின்று வச்சுன்னா சரியாக ரிப்பேர் பண்ண தெரியாது. சரிங்களா? ஸோ ஏட்டுச் சுரக்காய் அப்படிங்கிறது கறிக்கு உதவாது. சரிங்களா? அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை போட்டு மிதிக்க முடியாது, ஏன்னா அவளை போட்டு மிதித்தோம்னா நம்மளை போட்டு நொங்கு நொங்கி விட்ருவா. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓங்கி செவுத்தில் குத்துவாங்க, கோவத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கட்டுமா. அதனால் பக்கத்தில் இருக்க டேபிளை குத்துறது, செவுத்தில் குத்துறது, இந்த வேலையெல்லாம் அவனோட வீரத்தை காமிக்க பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதைத்தான் என்னென்னா அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படிங்கிறது. இந்த அவளை, இந்த அவள் பார்த்தீங்க அப்படின்னா திங்கிற அவள். சரிங்களா? இந்த லா மாறி இருக்கு, லகரம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லகரத்தை போட்டுக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து முதலை கண்ணீர். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் அழுகை. சும்மா பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு அழுகிற மாதிரியே சீனை போடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் அழுகை, முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவசர கொடுக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிற வேலையை செய்யவே மாட்டாங்க, எண்ணி துணியாதவர், சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறக்காக ஏதாவது ஒரு இதை சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரி பழத்தில் அந்த விதை வெளியில் இருக்கும். சரிங்களா? அதான் முந்திரி கொட்டை. பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா விதை வெளியில் வந்துடும். ஸோ அதை அவசர கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கம்பி நீட்டல். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளாமல் போகிறது. நாளைக்கு ஏதாவது ஒரு ஊருக்குள்ள தெருவுக்குள்ள ஏதாவது சண்டை வருதுன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளாமல் போகிறது கம்பி நீட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் தாளம் போடுறது, சோத்துக்கே தாளம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கிறது, சிங்சாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சரிங்களா? சோத்துக்கே தாளம் போடுறேன் அப்படிங்கிறது, வீட்டில் தெண்டச்சோறாக தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒய்ஃப் எதை சொன்னாலுமே கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாளம் போடுதல் அப்படிங்கிறது வரும். ஆகாய தாமரை அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையாது, சும்மா அடிச்சு விட்றத. சரிங்களா? ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒன்றை பற்றி பேசுறது. காணல் நீர், இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே தோணும், ஆனால் ஒரு பொண்ணு கூட நம்மளை பார்த்துருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணல் நீர். சரிங்களா? அடுத்து பஞ்சாய் பறத்தல், அலைந்து திரிதல். ஆளாக பறக்கிறான்டா அப்படிம்பாங்க, சிட்டாக பறக்கிறான்டான்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி பஞ்சா பறக்கிறதுனா அப்படின்னா என்ன அப்படின்னா அலைந்து திரிதல். அப்புறம் குட்டிச்சுவர், பயனின்றி இருத்தல். அது என்னென்னா குட்டிச்சுவர் மேலே ஏறி உட்காந்துருக்கேன் கழுத மாதிரிம்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குட்டிச்சுவர்னால் வீடு வாசல் யாராவது தங்க முடியுமானா தங்க முடியாது, ஏன்னா பாதி தான் இருக்குது அந்த சோறு. மழை வந்தாலும் வரும், வெயில் வந்தாலும் வரும். ஸோ அது மாதிரி பயன் இல்லாமல் இருக்காதான் குட்டிச்சுவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கொட்டி அளத்தல், லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? என்ன பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம்னே தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தற்பெருமையாக பேசி கொலையாக கொண்டுகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதான் கொட்டி அடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகுதியாக பேசுதல். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நிறைய பழம் இருக்குன்னு வைங்களேன், வெறும் நெல்லிக்காயாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் எந்த பழம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அந்த பழம் நல்லா இருக்கு வாரே அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருப்போம், என்ன பழம் அப்படின்னு சொல்லி தேடுவோம். சரிங்களா? ஒரு பழத்தை பிடிங்கி கையில் வச்சு கொடுத்து இந்த பழம் சூப்பராக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. தெளிவு. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா தெளிவு. சரிங்களா? அடுத்து புற்றீசல் போல்,
ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2007லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜில் வதன்னு சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக வதன்னு சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வதன்னு போகிறாங்க. அது இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர். நீட் இல்லையா, அப்போ நான் அக்ரிகல்ச்சர் தான் எடுப்பேன். விவசாயத்துக்கு பெரிய புதல்வர்கள் மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் பெருக ஆரம்பிச்சாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுவாங்களான்னா கிடையாது. சரிங்களா, சும்மா அடிச்சு விட்றது. உண்மை விவசாயினா ஷேர் பண்ணு அப்படின்னாலோ இல்லை உண்மை தமிழன்னா ஷேர் பண்ணால் என்ன அடிச்சிருக்கானே தெரியாது. மேலே வாட்ஸ்அப் 4 நாளில் பிளாக் ஆகி போயிருந்தோம், டப்பக்கு ஷேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் புற்றீசல் போல் பெருகுதல். சரிங்களா, அடுத்து ஊசியும் நூலும் போல் நெருக்கம், நேவ காணா. சரிங்களா, ஊசியும் நூலும் போல் நெருக்கம். அடுத்து கிணற்று தவளை போல் அறியாமல் இருக்கிறது. இதை தாண்டி என்ன அப்படின்னு இந்த வெளி உலகமே தெரியாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதான் கிணற்று தவளை போல். அப்புறம் சித்திர பதுமை போல். சித்திர பதுமை அப்படின்னா என்ன, அழகு சிலை, செப்பு சிலை கணக்கட்டாக இருக்குது அந்த புள்ள, அழகு சிலை மாதிரி இருக்குது அந்த புள்ள, இப்படிலாம் இந்த மதுரை ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா சித்திர பதுமை போல் அழகு, அதை வந்து குறிக்கிறது தான் இது. அடுத்து பொட்டிப்பாம்பு போல் அடக்கம், பொட்டிப்பாம்பாக அடங்கி போயிட்டேன் அப்படிமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் என்ன அப்படின்னா அடக்கம். சரிங்களா, அடுத்து கயிறு திரித்தல், நல்லா திரிக்கிறடா கயிறு அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா பொய், வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட்றது. அதுக்கடுத்து ஒருமையில் ஆமை போல். ஆமை பார்த்தீங்கன்னா ஓட்டுக்குள்ளே வந்து அடங்கி உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறத வந்து ஒருமையில் ஆமை போல். இதெல்லாம் யாரும் இப்போ இதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏதோ திருக்குறளில் படித்த மாதிரி இருக்கும். இது எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடக்கம். அடுத்து நீர் வழிபடுவும் புனை. சரிங்களா, ஸோ முறை வழிபடுவும் உயிர். இது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. அது என்ன அப்படின்னா உயிரை பற்றி பேச வர்றாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து மலைகாணா பயிர் போல வாட்டம், மலைகாணா பயிர் போல வாட்டம். அடியற்ற மரம் போல், வேறே இல்லைன்னா என்ன ஆகுங்க அந்த மரம், டபக்குன்னு கீழே விழுந்துடும். ஸோ அதுதான் வீழ்தல், அதுதான் வீழ்தல், அடியற்ற மரம் போல். மடை திறந்த வெள்ளம் போல், அவ்வளோ வேகமாக வராங்க மடை. அதாவது இப்போ ஒரு தொட்டியில் நீரை வந்து திறந்து விட்டோம்னா வேகமாக வரும் இல்லையா, அந்த ஓட்டையை மட்டும் பிடுங்கி விட்டோம்னு வைங்களேன், கீழே அந்த அடப்பை எடுத்து விட்டோம்னா சல்லுன்னு ஓடும். ஸோ அது மாதிரி விரைவு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காட்டு தீ போல் பரவுறது, வேகம் அல்லது விரைவு, இந்த ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். அடுத்து தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல் தவிப்பு அல்லது வாட்டம். சரிங்களா, அடுத்து அனலிட்ட புழுவை போல், ஒரு தீக்குள்ளே ஒரு புழுவை போட்டோம்னா அது முண்டி துடிக்கும் தெரியுமா. ஒன்றுமே இல்லை, டக்குன்னு எடுத்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி மேலே சூடு வச்சு விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கே என்ன ஆகும், சுரீர்னு இருக்கும். ஸோ துன்பம். சரிங்களா, அப்புறம் அன்றளர்ந்த மலர் போல் புத்துணர்வு. சரிங்களா, அன்றளர்ந்த அப்படின்னா அன்னைக்கு தான் புதுசாக வந்து பூத்த மலர் அப்படிங்கிறது தான் புத்துணர்வு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து கீரியும் பாம்பும் போல், எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை விட்டே கிடக்காங்கடா அப்படிம்பாங்க. ஸோ அது என்ன பகை. சரிங்களா, அடுத்து இடியோசை கேட்ட நாகம் போல். இடியோசை நாகம் மட்டும் இல்லை, யார் கேட்டாலுமே பயப்படுவோம், அது பயம் அல்லது நடுங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, அடுத்து நாய் பெற்ற தெங்கம்பழம் போல். அந்த இது என்ன அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து உடச்சி திங்கிறதுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா உடைக்கவும் முடியாது. நாய்க்கு வாய் மட்டும் தான் இருக்குது, நம்ம கை இருக்குது தூக்கி போட்டு அடித்து உடச்சிட்றோம். சரிங்களா, நாய்க்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறும் வாய் மட்டும் தான் இருக்குது, உடச்சி கொடுத்தா வேணால் திங்கும். சரிங்களா, ஸோ பயனின்மை, அதனால் உடச்சி திங்கணும் அப்படிலாம் தெரியாது. ஸோ நாய் பெற்ற தெங்கம்பழம் போலனா பயனின்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மது உண்ட குரங்கு போல் மயக்கம், மது அதாவது என்ன, சாராயத்தை குரங்கு ஊற்றி விட்டால் மட்டும் இல்லை, மனுஷனுக்கு ஊற்றி விட்டாலுமே என்ன பண்ணுறோம்னே தெரியாது, பச்சை குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சூரியனை கண்ட தாமரை போல் மகிழ்ச்சி, ஏன்னா அப்போ தான் சூரியன் உதிக்கும் போது தான் தாமரை மலரும். ஸோ மகிழ்ச்சி, தாமரை மலரும் சொல்கிறது நான் தாமரை பூவை மலரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க, வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தாமரை சூரியன். சரிங்களா, ரெண்டுமே வேறு மாதிரி மீனிங் வருதோ. சரி, சூரியன் மலர்தோ தாமரை மலர்தோ எதுனாலுமே சரி மகிழ்ச்சி தான். சரிங்களா, சூரியன் கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. அடுத்து அத்தி பூத்தார் போல அரிய செயல். சரிங்களா, ஸோ அத்தி பூத்தார் போல அரிய செயல். பாம்பின் வாய் தேரை போல மறைவு, அதாவது பாம்பு ஏதாவது தின்னுச்சு அப்படின்னா அப்படியே முழுங்கும். பாம்புக்கு வந்து கடிச்சு மெல்றதுக்கு பற்கள்லாம் கிடையாது, 2 கொத்தி இழுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை வந்து உணவை டைரெக்டாக விழுங்கக்கூடியது. ஸோ உணவை டைரெக்டாக விழுங்கக்கூடியதுனால மறைஞ்சு தான் போகும். சரிங்களா, குடத்தில் இட்ட விளக்கு போல், வெளியில் ஏதாவது விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா அது வந்து தெரியும், குடத்துக்குள்ளே வச்சுருந்தோம்னா இங்கே தெரியாது இல்லையா. ஸோ மறைந்திருத்தல். அடுத்து சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிவது போல மிக்க மகிழ்ச்சி. சரிங்களா, அடுத்து நகமும் சதையும் போல நிலவும் வானும் போல தமிழும் சுவையும் போல மலரும் மனமும் போல அச்சல வார்த்தால் போல
புளியம்பழமும் தோளும் போல். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை குறிக்குது. சரிங்களா. அடுத்து இலவு காத்த கிளி போல், ஏமாற்றம். இலவம் பஞ்சு மரம் தெரியுங்களா, இந்த சிவகாசி இந்த ஏரியாவெலாம் போனீங்கன்னா அதிகமாக இருக்கும் இலவ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பஞ்சு பஞ்சாக இருக்கும் உள்ளுக்குள்ள, அந்த இதை உடச்சி பார்த்தீங்கன்னா. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பழம் பழுக்கும் போல் நினச்சி கிளி வந்து காவ காத்துக்கிட்டே இருக்குமா. கடைசியில் உடச்சி பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்க ஃபுல்லாக வெறும் பஞ்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஏமாற்றம். சரிங்களா. பசுந்தோல் போர்த்திய புலி போல், அதுவும் ஏமாற்றம் தான். அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், எதிர்பாராத பயன். படிக்காமலே குரூப் 4 பாஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதான் சொல்லுவாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னு சொல்லி. சரிங்களா. அடுத்து கடன் பட்டார் நெஞ்சம் போல், வருத்தம். இன்றைக்கி கடன் வாங்கினவன்லாம் யாருமே வருத்தப்படுறது கிடையாது, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போலன்னு வேணால் சொல்லலாம். சரிங்களா. ஸோ கடன் பட்டார் நெஞ்சம் போலனாலும் சரி, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போலனாலும் சரி, வருத்தம் தான். அடுத்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல், ஆறாத துயரம் அல்லது வருத்தம். சரிங்களா. ஒரு நாள் கூத்துக்கு மீசை வலித்தல் போல், வீண் செயல். ஒரு நாள் கூத்துக்கு மீசை வலிக்கிறது மாதிரி. சரிங்களா. ஏன்டா ஒரு நாள் கூத்துக்கு இந்த ஆட்டம் போடுற அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா அது வீண் செயல். அடுத்து சூரியனை கண்ட பனி போல், விலகி நிற்குதல். சூரியன் வந்துருச்சுன்னா பனி விலக ஆரம்பிச்சிடும். கொடைக்கானலில் என்னதான் ஒரு 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மேலே மேலே வர வர பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் கண்ட பனி போல். அடுத்து நீரும் நெருப்பும் போல், அதுவும் விலகுதலுக்கு தான் குறிக்குது. இஞ்சி தின்ன குரங்கு போல். சரிங்களா. குரங்கு மட்டும் இல்லை, மனுஷனே இஞ்சியை தின்னா நல்லா முழிக்கணும், ஏன்னா சுருன்னு மேலே வரைக்கும் ஏறும். சரிங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி தின்ற குரங்கு போல் அப்படின்னா விழித்தல். இருதலை கொல்லி எறும்பு போல், தவிக்கிறது. அதாவது ஒரு எறும்பு போகுது அப்படின்னா அதை பிடிச்சி நசுக்கி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அது பாவம் துடியாக துடிக்கும் இல்லையா. ஸோ அதை இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னா தவிப்பு. குட்டி போட்ட பூனை போல், அதுவும் தவிப்பு. ஒரு பூனை குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரே இடத்துல வைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீரோ கடியில் வச்சிருக்கோம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டில் கடியில் கொண்டு போய் மாற்றி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஏதாவது தூக்கி போயிருவீங்கல்ல, அதனால் வாயில் கவி கொண்டு போய் எங்கெங்கேயா வச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ இதைத்தான் தவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருடனை தேல் குட்டியை போல், அவன் கத்தவே முடியாது. தேல் குத்திடுச்சுன்னு வைங்களேன், ஐயோ அம்மானு கத்தினா எல்லாருமே முடிச்சுக்குவாங்களே. ஸோ அதனால் என்ன அப்படின்னா திருடனை தேல் கொட்டியது போல், அதுவும் தவிப்பு தான். அடுத்து வேலியே பயிரை மேய்வது போல், துரோகம். சரிங்களா. ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல், திட்டமிடாமை. கல்மேல் எழுத்து போல், உடும்பு பிடி போல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உறுதியை குறிக்கும். இப்போ அதனால தான் என்ன பண்ணிடுறேன், நம்ம ஊரில் தான் அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இவங்க ஏதோ புதுசாக வந்து அந்த மலைக்கோட்டைக்கு கோட்டையெல்லாம் வடிவமைச்ச மாதிரி எஸ்ஆர்கே, எம்எம்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பளை பேர் பொம்பளை பிள்ளை பேர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அடுத்து அழிக்கவே முடியாதான். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உறுதி. அடுத்து பசுமரத்தாணி போல் அப்படின்னா ஆழமாக பதித்தல். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குதல், வீண் செயல். சரிங்களா. அடுத்து பூவுடன் கூடி நாரும் மணப்பது போல், நல்லதை அடைதல். இதெல்லாம் சொன்னாங்கன்னா பூவுடன் கூடி நாரும் மறக்குதுன்னா நல்லதை அடைதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல், குடிப்பிறப்பின் மேன்மை. சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதாவது கடுஞ்சொல் பேசுதல். சரிங்களா. அது வந்து கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா என்ன, இது வந்து எதை குறிக்குது, எதற்காக ஊமையாக சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தா பசுமரத்தாணி போல், இல்லை நீர்மேல் எழுத்து போல், நிலையற்ற தன்மை. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமானது. உடலும் உயிரும் போல், இது வந்து நட்பை குறிக்குது. சரிங்களா. உடலும் உயிரும் போல் நட்பு. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த 61 இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய மற்றும் புதிய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கங்கே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ பயப்படாமல் படிக்கலாம். ஒருவேளை இந்த உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த இதில் இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ பயப்படாமல் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம், புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவும் சேர்த்து பார்த்துருங்க. எல்லா வீடியோவுமே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 4 அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க வச்சிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிறீங்க. சரிங்களா. வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். டாட்டா.